ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது. சாதாரண மாதம் வரக்கூடிய பயிற்சி தான். இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் 13ஆம் தேதியே பயிற்சி ஆயிடுறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதி அழகாக மகரத்துக்கு வரப்போகிறார். உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது. உங்களுக்கு ஒரு தனி பதிவை நாங்கள் தரோம், ரொம்ப அற்புதமான பதிவு. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம். அதுக்கு அடுத்தபடியாக புத பகவானோட பெயர்ச்சி அது 17ஆம் தேதி இருக்குது. மற்றபடி ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கா. அதுமாதிரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்ரகதியிலே தான் நீடிக்கிறார். இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தோடனே ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதுக்காக 12 மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது. காலையில் போங்க, ஒரு 6 மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும். நிறைய இருக்கும். உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது? கண்டிப்பாக நல்லதாக இருக்கணும், நல்லதாகவே நம்ம நினைப்போம். அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன கிரகங்கள்லாம் 4 கிரகங்கள் அப்படியே இந்த மாதம் பயிற்சிகள் இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு 6-11 கூடிய அதிபதி செவ்வாய், பகைரோன ரோகாதிபதி, லாபாதிபதி. உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா லாபம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக வந்துடுனா லாபம் வந்துடும். ஏன்னா 2 ஆதிபத்தியத்தில் நம்ம 2 ஆதிபத்தியத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். எப்படின்னா நம்ம வேலை செஞ்சால் அந்த லாபம் கரெக்டாக கிடைக்கும். ஆக அந்த 6-11 கூடிய அதிபதி செவ்வாய் இப்போ எங்கே இருக்காருன்னா களத்திர ஸ்தானத்தில் இருக்கார், 7ஆம் இடம். வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டுருக்கு, நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டுருக்கு. ஆனாலும் மனசில் சந்தோஷம் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக இந்த மிதுன ராசி என்பர்கள் வேறு லெவலில் யோசிப்பீங்க, அதனால உங்களுக்கு சமாளிக்கிறீங்க. ஆனால் குருவோட பார்வை கிடைக்காதனால ஓரளவுக்கு பரவாயில்லை. அடுத்தபடியாக எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் அஷ்டம ராசிக்கு வர்றார். 8ஆம் இடம் அப்படிங்கும்போது மறைவு ஸ்தானம். ஆனால் அங்கே தான் அவர் உச்சமடைகிறார். ஆனால் உச்சமடைந்த கிரகத்தால் நம்ம என்ன நன்மைகள் கிடைக்கணும்? நம்ம நல்லா கரெக்டாக வேலை செஞ்சால் நல்லது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் அதிபதி பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் உழைக்கும் வர்க்கத்தினர், உழைச்சா ரொம்ப பிடிக்கும் சனீஸ்வர பகவானுக்கு. ஆனால் இந்த செவ்வாய் படைத்தளபதி, டீம் லீடர், எல்லாரையும் வேலை வாங்குறவர், அவர் அங்கே உச்சமடைகிறார். அப்போ நம்ம பரபரப்பாக வேலை செஞ்சோம்னா செவ்வாயோட ஆற்றல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். லேசினஸை தூக்கி போட்டுடணும். சாதாரணமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு லேசினஸ் இருக்காது. அந்த வகையில் இந்த 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் நல்லபடியாக ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். ஏன்னா நேராக 7ஆம் பறவை உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானம் தான் பார்ப்பார். கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும். ஆனாலும் குருவோட பார்வையால் நீங்கள் சமாளிப்பீங்க,
சமாளிச்சுக்கிட்டு வெளியில் வருவீங்க. சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல், இராணுவம், மருத்துவம், துப்புரவுத்துறை இவாளுக்கெல்லாம் இந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் போராடி தான் கிடைக்கும். டக்குன்னு போனோடனே முடிக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் இந்த ஃபைல் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். அவங்க 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். 5, 12 கூடை அதிபதி சுக்கிர பகவான், உங்களுக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் களத்திரஸ்தானத்தில் இருக்கார். இப்போ இந்த 4 கிரகம் வந்து களத்திரஸ்தானத்தில் இருந்துட்டு அஷ்டம ராசிக்கு வரப்போறார். இதில் சில கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். களத்திரஸ்தானத்துக்கு குரு பகவானோட பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சவாலே சமாளின்னு போயிட்டுருக்கீங்க. பரவாயில்லைங்கிற மாதிரி. 13/1/2026 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வர்றாருன்னா அஷ்டம ராசிக்கு வர்றார். அவரும் அந்த மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஆனால் மறைந்த சுக்கிரன் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார், ஒரு விலை உயர்ந்த பொருளாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் இந்த நேரத்தில் கடன் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா கடனை அதிகமாக ஏற்றிட்டோம்னா நமக்கு தான் கஷ்டம். ஏன்னா செவ்வாய் பகவான் நமக்கு ஒரு இதை கொடுத்துருவார், பாடத்தை. அதனால் கடன் வாங்குறதை தவிர்க்கணும். ஆனாலும் விலை உயர்ந்த பொருள், அத்தியாவசிய பொருள் இதெல்லாம் சூப்பராக வாங்கிடுவீங்க. ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் அவரும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் அவரும் களத்திரஸ்தானத்தில் தான் இருக்கார். ஆனால் என்ன எல்லாரும் இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், உங்களை சமாளிக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. சரி அப்படின்னு. அதுமாதிரி இந்த வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸாக இருக்குது. 17/1/2026 முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருன்னா அவரும் அஷ்டம ராசிக்கு வந்து மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுறார். மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார். ஏன்னா 6ல் இருந்தபோது வேலையில் கொஞ்சம் டைட்டு கொடுத்துட்டு வேலை போச்சு, ஓரளவுக்கு வேலை கிடைச்சிது. அடுத்து 7ஆம் இடத்துல கொஞ்சம் சுமார் தான். அடுத்து 8ல் வரும்போது மறைவுனாலும் உங்களுக்கு மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதுமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது வரைக்கும் அந்த மந்த புத்தி எல்லாம் போயிடும். நல்லா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக வரும். படிக்கணும், படித்தா தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஞானம் கிடைக்கும். அடுத்தபடியாக சகாயாதிபதி சூரிய பகவான், உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அவர் எங்கே இருக்காருன்னா அவரும் களத்திரஸ்தானத்தில் தான் இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்தாலே என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னா 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். சூரியன் பார்த்தா கஷ்டம், செவ்வாய் பகவான் பார்த்தா கஷ்டம், புதன் பார்த்தா ஓகே, சுக்கிரன் பார்த்தா சந்தோஷம். அப்போ 2 கிரகங்கள் நல்லபடியாக இருக்குது, 2 கிரகங்கள் அப்படி எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறது? சரி, இதெல்லாம் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான். அப்போ இந்த சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி களத்திரஸ்தானத்தில் இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்தாலும் குருவோட பார்வையாக நிவர்த்தி ஆகின்னு இருக்கு. 14/1/2026 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அஷ்டம ராசிக்கு வரப்போகிறார். அவரும் அஷ்டம ராசியில் வந்துட்டு உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார். கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் அப்படி இப்படி டைட்டாக இருக்கும். கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுக்காக கடன் வாங்குற மாதிரிலாம் இருக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. ஏன்னா இந்த மாதம்தான் பொங்கல்லாம் வருது. நல்லா வாரி உழைச்சி சாப்பிட்டுட்டு உடம்பு முடியல, அங்கே குத்துது இங்கே குத்துதுன்னு சொல்லப்படாது. உணவு கட்டுப்பாடு கரெக்டாக எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ, சரியா? அதுமாதிரி உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும். வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் டென்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக 7-10 கூடை அதிபதி குரு பகவான். சாதாரணமாக உங்கள் ராசிக்கு குரு வந்து அவ்வளோ பெரிய நன்மைகள்னு கொடுக்க மாட்டார். ஆனால் கோச்சார ரீதியாக எங்கெங்கே அவர் வராரோ அங்கே கண்டிப்பாக கொடுப்பார். எது என்னோட இது கணிப்பு. கோச்சார ரீதியாக ஓரளவுக்கு வர்றது அந்தந்த இடத்துக்கு உண்டான வேலைகளை காரகத்துவத்தை அவர் செய்வார். அப்போ களத்திராதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருந்துட்டு அதுவும் வக்ரகதியில் தான் இருக்கார். அதனால் பரவாயில்லை. ஆனால் ஜென்மராசிக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருக்குது. குடும்பத்தில் குழப்பம் இருக்குது. பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் இல்லை. என்னத்தையோ பேசி என்னத்தையோ மாட்டின்ட்டு என்னத்தையோ பண்ணிட்டு கவனமாக இருங்கோ. உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருங்க. இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தையே பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் உண்டு. அதுமாதிரி 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவே பார்க்குறாரு. ரொம்ப அற்புதம். களத்திரம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிடும். களத்திரம் உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பா. அடுத்தபடியாக 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தையே பார்க்குறதுனால பாக்கியங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை, உங்களுக்கு ஓகே. அடுத்தபடியாக அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல இருக்கார். கண்டிப்பாக தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ.
ஏன்னா கர்மா ஸ்தானம்ங்கிறதுனால அதுவும் இவர் தான் உங்களுக்கு கர்மாதிபதி. அதனால் நீங்கள் கொஞ்சம் பாக்யாதிபதி. அதனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா ஜீவனஸ்தானம் ரொம்ப அற்புதம். அசுப கிரகம் ஒன்று இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். ஆனாலும் இந்த இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் பருவம் உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்கறதுக்கான அப்படின்னான்னு செலவு வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு செலவு. அதாவது சம்பளம் ஒரே ஒரு தடவை வருது, ஆனால் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா பல வழியில் போயின்னு இருக்கு. சம்பளம் ஒரு வழியிலேருந்து தான் வருது. டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, கடன் ஏறின்னு இருக்கு. இல்லைன்னு இந்த நகையை அடமானம் வச்சு எதானு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன். ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் கடன் வாங்கிடலாம், இல்லைன்னா ஒரு நகையை அடமானம் வச்சு அந்த பிரச்சனையை தீர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அடுத்தபடியாக 7ஆம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குற கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புரியுதா? ஏன்னா சனியோட பறவை பரவாயில்லைனாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தபடியாக 10ஆம் பறவையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் அந்த வீண் வாக்குவாதம் அதெல்லாம் வேண்டாம், பிரச்சனையை கொண்டு வந்துடும். அடுத்தபடியாக ராகு பகவான். இந்த ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் இருக்கார். முயற்சிகள் எடுத்தால் உங்களுக்கு வெற்றி, பாக்கியம். அதுதான் 2 ஆதிபத்தியம் இப்படி வந்து உட்காந்துட்டு பாருங்க. எப்போவுமே சமசப்தமாக நிற்பா. முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா வெற்றி, பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு இனிமையாக கிடைக்கும். சரி, இந்த மாதம் முச்சோடும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்குமே அப்படின்னு பதிலன்னா, ஓம் ஸ்ரீ சந்திரசேகராய நமக. சிவபெருமான் வழிபாடு தான். ஓம் ஸ்ரீ சந்திரசேகராய நமக. ரொம்ப அற்புதம். உங்களுக்கு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அஷ்டமராசிக்கு வந்தாலும் சரி, களத்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அற்புதமாக கிடைக்கும். அடுத்தபடியாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டோங்க. புதன்கிழமை பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க. தாயார், பெருமாள்னாலே தாயார் அங்கே வந்துடும். புரியுதா? நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சுவாமி பெருமாள் மட்டும் சொல்கிறேல்ல அப்படின்னா, பெருமாள்னாலே தாயார் வந்துடுவா கண்டிப்பாக. அதுமாரி சிவபெருமான் அப்படின்னாலே பார்வதி வந்துடுவா. பிரம்மனாலே சரஸ்வதி சாவித்திரி வந்துடுவா. அதனால் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. உங்களோட செல்வ நிலை எப்படி உயருதுன்னு பாருங்கள். பொருளாதாரம் எப்படி முன்னேற்றம் அடையுதுன்னு பாருங்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் எப்படி சிறப்பாக இருக்க போகிறதுன்னு பாருங்கள். அடுத்தபடியாக குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை நெய் தீபம் போடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணினீங்கனாலே 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.